अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. இங்க சதசத்காரியவாத கண்டனம் டாபிக் தெரியுது. ஆனா சத்காரியவாத கண்டனம் தான் இருக்கணும். சதசத்காரியவாத கண்டனம் இதுல தெரியல, இல்ல சாங்கியமத்த கண்டனம் தான் இருக்க, அதாவது சத்காரியவாத கண்டனம் தான் இருக்கணும். அத சத்காரியவாதி பிரத்யவதிஷ்டதை அப்படிதான் இருக்கு. சத்காரியவாதியான சாங்கியன் சொல்றான், அசதா சதா உற்பத்தே அயுக்தத்வா சத ஏவ சதுத்பத்தியதே தானே சாங்கியன் சொல்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அசத்திலிருந்து சத்து வர முடியாது, அதனால சத்திலிருந்து தான் சத்து சத்ரூபமாக இருக்கக்கூடிய காரணத்திலிருந்து சத்ரூபமான காரியம் உண்டாகிறது சொல்லணும். மிருதாதே சத்பதார்த்தாத் கடாதி சத்காரியோத்பத்தி தரிசனாத். மிருத்து கடத்துக்கு காரணம் அது சத்பதார்த்தம், அதிலிருந்து வரக்கூடிய கடவும் சத்பதார்த்தமா இருக்கு. அப்படிதான் லோகத்துல தெரியுது. நஜ உற்பத்தே பூர்வமபி சதஹ கதம் உற்பத்தி இது வாக்கியம். உடனே கேட்க வேண்டிய சாங்கியனை கேட்க வேண்டிய கேள்வி, காரியம் என்றது உற்பத்திக்கு முன்னாடியே இருக்குனால் ஏற்கனவே இருக்கிறதா இருந்தா அதுக்கு உற்பத்தி எப்படி சொல்ல முடியும்? கேள்வி. घटादि कार्यम उत्पत्ते प्रागपि मृदादि कारण रूपे अस्ति, कारण रूपेण अस्ति. அப்ப பதில் கொடுக்கணும், घटादि காரியம் உற்பத்திக்கு முன்னாடி காரண ரூபேண அஸ்தி, உற்பத்தே பூர்வமபி அஸ்தின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சூக்ஷ்ம ரூபேண அஸ்தின்னு அர்த்தம். சூக்ஷ்ம ரூபேண அஸ்தின்னு சொன்னா கூட என்ன அர்த்தம்? காரண ரூபேண அஸ்தின்னு அர்த்தம். அப்ப காரண ரூபேண காரியம், காரணத்தினுடைய சுரூபத்துல காரியம் உற்பத்திக்கு முன்னாடியும் இருக்கு. சத்ரவியஸ்ய பிண்டத்வாத்யவஸ்தா தியாகபூர்வக கடத்வாத்யவஸ்தா ஆபத்திர் பவதி. அப்ப அந்த சத்ரூபமான திரவியத்துக்கு ஏற்கனவே எந்த அவஸ்தை இருக்கு? பிண்ட அவஸ்தை இருக்கு. அந்த மிருத்தான திரவியம் தன்னுடைய பிண்டாவஸ்தையை விட்டுண்டு கடரூபமாக பரிணமிக்கிறது. அப்போ அந்த கடத்வாவஸ்தா, பிண்டாவஸ்தா கட்டாவஸ்தான்னு வச்சுக்கோங்க. பிண்டாவஸ்தா கடத்வாவஸ்தா ஏதோன்னு சொல்லிக்கலாம். அந்த பிண்டாவஸ்தையை விட்டுண்டு கட்டாவஸ்தையை அடையறதுதான் உற்பத்தின்னு சொன்னார் அர்த்தம். தத்ர பிண்டரூபேண அவஸ்திதஸ்ய மிருத் திரவியஸ்ய घटरूपापत्तिर घटस्य उत्पत्ति स्पष्टमा எழுதுறார். பிண்டரூபேண சம்ஸ்திதஸ்ய மிருத்ரூப திரவியஸ்ய, பிண்டரூபமாக இருந்திருக்கக்கூடிய மிருத்ரூபமான திரவியத்துக்கு கடரூபாபத்தி, கடரூபமாக மாறுறது என்ற இந்த அவஸ்தா வேதம் வருது. அவ்வளவுதான், திரவிய வேதம் கிடையாதுன்னு அர்த்தம். திரவியத்துக்கு எந்த பேதமும் கிடையாது, அவஸ்தை தான் மாறுறது. இப்படி சொன்னா சத்காரியவாதம் ஆயிடும். பிண்டரூப தியாக பிண்டஸ்ய நாச. அந்த பிண்டத்துக்கு நாசம் ஆயிடுத்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உன்மூல நாசம் வரல, ஜஸ்ட் சேஞ்ச் தான் வந்திருக்கு. உண்மையா மிருத்துக்கு நாசம் வரல, அந்த சேஞ்சுக்கு தான் நாசம் லோகத்துல சொல்றது. பிண்டம் இப்ப கிடையாதுன்னு சொன்னால்
அந்த பிண்டாவஸ்தை போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி பார்த்தா அவஸ்தைகள் தான் மாறுறது, அவஸ்தையோட கூடின அந்த திரவியம் மாறாது அர்த்தம் வரும். இல்லையா? ஏவம் சதி கம்புக்ரீவாத்ய ஆகார விசேஷஸ்ய घटाति நாம்ன ஏவ அபூர்வஸ்ய உற்பத்தி. இப்ப புதுசா உற்பத்தி ஆகிறது என்ன? கம்புக்ரீவாத்ய ஆகாரம், கடம்னு பெயர், நாம ரூபஞ்சா சொல்றது இல்லையா? இது ரெண்டு தான் புதுசா வருது. கடத்துக்கு உற்பத்தி கிடையாது. கம்புக்ரீவாத்ய ஆகார விசேஷஸ்ய घटाति நாம்ன ஏவ அபூர்வஸ்ய உற்பத்தி. முன்னாடி இல்லாத ஏதாவது உண்டாகிறதா இருந்தால் அது என்னது? கடம் இல்ல. கடம் உண்டாகிறதுன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு ஒரு ஆகார விசேஷம், கடம்னு பெயர், இது ரெண்டும் உண்டாகிறது. மிருத் திரவியந்து காலத்ரயே ஏகமேவ. அந்த திரவியம் ஒண்ணுதான், காலத்ரயத்திலும் ஒண்ணுதான். காலத்ரயம் நாம கடோத்பத்தி ஸ்திதி லய உபாதிபூதம். அந்த கடத்தினுடைய உற்பத்தி காலம், கடத்தினுடைய ஸ்திதி காலம், கடத்தினுடைய லய காலம், இது மூணு சேர்த்து காலத்ரயம்னு சொல்றது. இது சதஹ ஏவ திரவியஸ்ய உற்பத்தி, சதஹ ஏவ திரவியஸ்ய உற்பத்தி பவதி. உற்பத்தியமானம் தத் காரியம் சதேவ. அந்த உண்டாகக்கூடிய அந்த காரியம் இருக்க அதுவும் சத்துதான். சதேவ சத்ரூப காரணாபின்னத்வாத் காரியஸ்ய. காரியமும் காரணமும் அபின்னமா இருக்கிறதுனால காரணம் சத்தா இருந்தால் காரியமும் சத்தா இருக்கணும். இப்படி ஒரு யுக்தி. ததச்ச சதஹ பிரம்மண உதிதமிதம் ஜெகத் சதேவா இது சேத். அப்படி வச்சுட்டு பார்த்தால் அந்த சாங்கியனுடைய பட்சத்திலிருந்து நமக்கு ஒரு கேள்வி வரும். பிரம்ம காரணவாதிய உத்தேசிச்ச இந்த கேள்வி கேட்பான். பிரம்மம் சத்ரூபமாச்சே, காலத்திரைய அபாத்திய சத்தியம் சொல்லும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய ஜெகத் எப்படி மிச்சையா போயிடுறது? அது முடியாது. அதனால ஜெகத்தும் பரமார்த்த சத்தியம்னு சொல்லி ஆகணும். இது சேத் மைவம். இப்ப கண்டனம் பண்றார் இது மேல. சதஹ உற்பத்திரித்யுக்தம். முதல் சத்பதார்த்தத்தினுடைய உற்பத்தின்னு சொல்றதே தப்பு. சதோ கடசிய புனர் உற்பத்தி அதர்சனாத். சத்தா இருந்தா புனர் உற்பத்தி வரணும்னு சொல்ல முடியாது. கடக சத்து தானே, அதுக்கு திருப்பி உற்பத்தி கிடையாது. சச்சேது உற்பத்தியதே சொல்ல, உற்பத்தியதே சத்துன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனா இவர் விபரீதமா எடுத்துட்டு கண்டனம் பண்றார். சத்தா இருந்தா உற்பத்தி இருக்குன்னு சொன்னால் அது சரியா இருக்காது. ஏன்னா கடம் சத்தாச்சு உங்க மதத்துல, சாங்கிய மதத்துல கடம் சத்தாச்சு. அதனால கடத்துக்கு அதுக்கப்புறம் கடரூபமா வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு உற்பத்தி கிடையாது. சதோ கடசிய புனர் உற்பத்தி அதர்சனாத். பூர்வம் அசன் ஹி புத்திராதி உற்பன்னோ திருஷ்யதே. முன்னாடி அசத்தா இருந்த புத்திராதிகள் தான் உற்பத்தமாக தெரிகிறது. நஹி கோபி புத்திரோத்பத்தே பிராக் மம புத்திரா அஸ்தி இது மன்யதே. யாருமே அந்த புத்திரோத்பத்திக்கு முன்னாடி எனக்கு புத்திரன் இருந்தது சொல்லுவானா? சொல்ல மாட்டா இல்லையா? அதனால உற்பத்திக்கு முன்னாடி அசத்தும் தானே லோகத்துல இருந்து தெரியாது. இப்படி அந்த அசத்காரியவாதியோட பட்சத்திலிருந்து சாங்கியனே கேள்வி கேட்கிறான். நச்ச காரியம் உற்பத்தே பிராக் காரண ரூபேண அஸ்தி இது வாச்சியம். இப்போ சாங்கியன் பதில் கொடுக்கிறார். காரியம் உற்பத்திக்கு முன்னாடி இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஸ்தூல ரூபேண அஸ்தின்னு அர்த்தம் இல்லையே, காரண ரூபேண அஸ்தி, அவ்வளவுதானே அர்த்தம் கேக்குறான். உற்பத்தே பிராக் காரியசைவ அபாவே கதம் புனஸ்தஸ்ய காரண ரூபேண அவஸ்தானம். அந்த காரியத்துக்கு காரண ரூபேண அவஸ்தானம் சொல்லவே முடியாது. ஏன்னா காரியமே இல்லையே. காரியம் இருந்தா தானே அந்த காரியம் எந்த ரூபத்தில் நிக்கிறது? காரியமே கிடையாதுன்னு தானே சொல்றோம். உற்பத்திக்கு முன்னாடி அந்த காரியம் கிடையவே கிடையாது தானே நமக்கு அனுபவத்தில் இருக்கு. அப்போ
உற்பத்திக்கு அப்புறம் வரக்கூடிய காரியம் உற்பத்திக்கு முன்னாடி எந்த ரூபத்தில் இருக்குன்னு கேள்வியே கிடையாது. ஏன்னா உற்பத்திக்கு முன்னாடி காரியமே இல்ல, இருந்தா தானே எந்த ரூபத்தில் இருக்குன்னு கேள்வி. ஒருத்தர் இருக்கிறதா இருந்தால் ஒருத்தர் உலகத்துல வாழ்ந்துட்டே இருக்குன்னா எந்த ரூபத்தில் இருக்கா கேட்கலாம். இப்ப பழைய ரூபத்தில் இல்லையா, வேற விதமா இருக்காரா? சரி, அந்த மாதிரி இருக்குன்னா அது எந்த ரூபத்தில் இருக்குன்னு கேள்வி வரும். உற்பத்திக்கு முன்னாடி இருக்கவே இல்லை, அப்புறம் எந்த ரூபத்தில் இருக்கு, காரண ரூபத்தில் இருக்கு, அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. எதுக்தம் காரண திரவியஸ்ய அவஸ்தாந்தராபத்தி காரியஸ்ய உற்பத்தி இது. அப்ப என்ன சொல்லணும்? காரியஸ்ய உற்பத்தின்னு சொன்னால் காரண திரவியத்தினுடைய அவஸ்தாந்தர பிராப்தி தான் சொல்லணும். அப்போ தது அஸ்மாக்கம் இஷ்டமேவான்னு அது எனக்கு எனக்கு ஒத்துக்க முடியும் அங்கீகாரம் பண்றார். தது அஸ்மாக்கம் இஷ்டமேவா காரணஸ்ய க்ஷீராதேஹே காரிய தத்யாத்மனா பரிணாம தரிசனா. காரண ரூபமான தத்யாதிகள் காரிய ரூபமாக க்ஷீரமாக இல்ல, காரண ரூபமான க்ஷீராதிகள், க்ஷீரம் காரணம் ததி காரியம்னு வச்சுக்கோங்க. தயிரா மாறுறது, பால் தயிரா மாறுறது, அங்க பரிணாமம் ஏற்படுறது, அது நமக்கும் சம்மதம் தான். காரணஸ்ய க்ஷீராதேஹே காரிய தத்யாத்மனா பரிணாம தரிசனா தத்ராபி காரண திரவியஸ்ய சதஹ ந புனருற்பத்தி கிந்து அசத காரியசைவ. இங்க ரெண்டு இடத்துலயும் என்ன இவர் கண்டனம் பண்றாருன்னா, காரணத்தினுடைய உற்பத்தின்னு சொல்லக்கூடாது, காரியசிய அசதா உற்பத்தின்னு சொல்லணும். காரணத்துக்கு உற்பத்தின்னு சொல்லக்கூடாது. எங்க பரிணாமம் தெரியறதோ அங்க காரியசிய உற்பத்தி அஸ்தின்னு சொல்லலாம். காரியம் அசத், அசதா காரியசைவ உற்பத்தி. காரணம் அவஸ்தாந்தரம் ஆபத்தியதே இது பவதபியுபகமஹ. தத்ராபி இத இப்போ விகல்பம் பண்ணி கேள்வி கேட்கறான்னு நினைக்கிறேன். தத்ராபி காரண திரவியஸ்ய சதஹ ந புனருற்பத்தி. காரண திரவியத்தினுடைய புனருற்பத்தி கிடையாது. என்னமோ மனசுல வச்சுட்டு எழுதுறாரு போல இருக்கு. அந்த கரெக்டா அந்த லைன் பை லைன் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன். அது ஒரு இப்படி இல்லை, அது கண்டனம் பண்ற ரீதி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். இவர் என்ன மனசுல வச்சுட்டு எழுதுறாருன்னா, சத்பதார்த்தமா இருந்தா அதுக்கு உற்பத்தி சொல்லக்கூடாது, அது வாஸ்தவம் தான். சதோ அனுபவத்தே சூத்திரமே இருக்கு. சத்பதார்த்தத்துக்கு உற்பத்தி கிடையாது, அது வேதாந்தத்தில் இருக்கு. ஆனால் அங்க சத்பதார்த்தம்னா பரமார்த்த சத்தியம்னு வச்சுட்டு இருக்கு. பரமார்த்த சத்தியமான வஸ்துவுக்கு உற்பத்தி கிடையாது இல்லையா, அது வச்சுட்டு எழுதுறார். சதகா உற்பத்தி நம்மளால சொல்லவே முடியாது. அப்போ உற்பத்தி எதுக்குன்னு கேட்டா, சத்பின்னமான ஏதோ ஒரு வஸ்துவுக்கு தான் உற்பத்தி. இவர் எதுக்கு எப்படி எழுதுறாருன்னா, அது ஒரு நடுவுல மனசு வச்சுட்டு எழுதுறார். நடுவுலன்னா வேதாந்தமும் இல்ல சாங்கியமும் இல்ல, அந்த வழியில போயிட்டு இருக்கார். பார்க்கலாம் எப்படி முடிக்கிறார் பார்க்கலாம். காரணம் அவஸ்தாந்தரம் ஆபத்தியதே இது பவதபியுபகமஹ. அப்படித்தானே நீங்க சொல்றீர்கள். தத்ராபி தது அவஸ்தாந்தரம் கிம் சத் உத அசத், சத்தா அசத்தா ந ஆத்ய பிண்டஸ்ய கடோத்பத்தே பிராக் घटावस्था भावेन घटरूप அவஸ்தாந்தரஸ்ய அசத்வாத். இந்த அவஸ்தாந்தரம் வர்றதுன்னு சொல்றது இல்லையா, அந்த அவஸ்தாந்தரம்னா என்ன கேள்வி. இப்போ திரவியத்துக்கு உற்பத்தி கிடையாது, திரவியம் அதுதான், திரவியத்துக்கு நாசமும் கிடையாது. மிருத்துன்னு ஒரு திரவியம், அந்த திரவியத்துக்கு ஒன்றும் வரல, ஆனா அவஸ்தாந்தரம் வர்றது. கடத்துக்கு உற்பத்தினா என்ன அர்த்தம்? மிருத்தினுடைய அவஸ்தாந்தரம் அர்த்தம், இப்படி சொல்றது. அது ஒத்துக்கிறோம். ஆனா அந்த அவஸ்தாந்தரம் சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு புது நாம ரூபாதிகள் சொல்லணும். அந்த நாமவும் ரூபமும் புதுசா வர்றதுன்னு சொல்லணும். அங்க பிடிக்கலாம். இந்த நாமவும் ரூபமும் புதுசா வருதுன்னு சொல்றது இல்லையே. அந்த நாமவும் ரூபமும் புதுசா வருதா இருந்தால் அதுவும்
ஏற்கனவே இருந்ததா இல்லையா? அதுவும் ஏற்கனவே இருந்ததுன்னு சொன்னா வியர்த்தமா போயிடும். அப்ப அது புதுசா வர்றதுன்னு சொல்லணும். அப்ப அங்க உங்களுடைய அந்த இடத்துல உங்களுடைய சத்காரிவாதம் போச்சு. சத்துக்கு உற்பத்தின்னு சொன்னால், சத்துக்கு தான் உற்பத்தின்னு சொன்னால், நாம ரூபங்கள் அதுவும் சத்துன்னு சொல்ல வேண்டியதா போயிடும் உற்பத்திக்கு முன்னாடி. அப்போ புதுசா என்ன வர்றது? ஒண்ணுமே வர்றது இல்லைன்னு வரும். புதுசா நமக்கு என்ன வர்றது? அவஸ்தாந்தரம் சொன்னா என்ன? நாமவும் ரூபவும் அதுவும் ஏற்கனவே இருக்குன்னு தானே வந்தது. அப்ப புதுசா ஒண்ணுமே வர்றதில்லை. வர்றதில்லைன்னு சொல்ல முடியுமா? அதுவும் வர்றதில்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப காரணம் வியர்த்தமா போயிடும். காரண சாமகிரி குலாலனுடைய வியாபாரம் எல்லாம் வியர்த்தமா போயிடும். அதான் குலாலன் ஏன் முயற்சி பண்றான்? கடத்தை உண்டு பண்றதுக்குன்னு சொன்னோம். இந்த கடமானது என்ன? நாமரூபாத்மகம். அந்த நாமரூபாத்மகமான கடம் ஏற்கனவே இருந்ததா? நாமவும் ரூபவும் சரி இருக்கட்டும், அது புதுசு தானே. அது புதுசுன்னு சொன்னோம். அப்படி சொன்னாங்க அந்த இடத்துல சத்காரிவாதம் போச்சு இல்லையா? அப்படி இது நம்ம பாஷ்யத்திலேயே இருக்கு, இந்த கேள்வி இருக்கு. நாத்யா பிண்டஸ்ய கடஸ்ய உற்பத்தே பிராக் கடாவஸ்தா பாவேன கடரூப அவஸ்தாந்தரஸ்ய அசத்வாத் தஸ்மாத் அசதித்தேவ பரிசிஷ்யதே. அதனால அந்த நாமவும் ரூபவும் அசத்த உண்டாவதுக்கு முன்னாடி இல்லாம இருந்தது, இப்ப புதுசா வந்ததுன்னு சொல்லி ஆகணும். அப்படி சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. ததாச்ச பூர்வம் அசதோரேவ घटाकार नाम्नोः उत्पत्तिः इति कथं तव சத்காரியவாத சித்தி. அப்ப இந்த சத்காரியவாதமானது எல்லா இடத்துலயும் நீங்களால நிரூபணம் பண்ணவே முடியாது. இங்க எப்படி என்னாச்சு? இங்க சத்காரியவாதம் விட வேண்டியதா போயிடுச்சு இல்லையா? கதம் தவ சத்காரியவாத சித்தி, உன்னுடைய அந்த சத்காரியவாதத்தை எப்படி உன்னால நிரூபணம் பண்ண முடியும்? அப்ப சரி, அப்போ அசத்காரியவாதம் சரியா, அது ரைட்டா கேள்வி வரலாம். இல்ல அதுவும் சரியில்லை. நாப்பி அசத்காரியவாத சித்தி, அசதேவ காரியம் உற்பத்தியதை, அதுவும் சொல்ல முடியாது. அசதாம் உற்பத்தி ரூப சத்துவாயோகா, உற்பத்தின்னா என்ன? சத்துவம்னு அர்த்தம். அசத்துக்கு உற்பத்தி வராது. ஏன்னா அசத்துக்கு உற்பத்தி வர்றதுன்னா சத்துவம் வந்து சேர்றதுன்னு அர்த்தம். சத்தா சம்பந்தோ பவதி அர்த்தம். அது சொன்னால் சொல்ல முடியும்னா சரி, ஆனா முடியாது இல்லையா? அசத்துக்கு சத்தா சம்பந்தம் எப்படி வரும்? அசத சத்துவம் சியா வரட்டுமே. அதனால என்ன வந்தா என்ன கேட்டா அதுக்கு மேல சொல்ற, அந்யதா சசசிருங்கஸ்யா உற்பத்தி அவஸ்தா உற்பத்தி அவசியம் பாவாத். சசசிருங்கத்துக்கும் உற்பத்தி வரலாமே. அசத்தா இருந்தா உற்பத்தி, அசத்துக்கும் உற்பத்தி வரும்னால் சசசிருங்கத்துக்கும் உற்பத்தி வரலாமே. அப்படி கண்டனம் பண்றார். அத்தஹ சத்த்ரவ்யஸ்ய அசத்த்ரவ்யஸ்ய வா உற்பத்தியோகா மித்யைவ காரியம் உற்பத்தியதே இது மித்யா காரியவாத சித்தி. அப்ப என்ன வரும் பண்ணணும்? பரமார்த்த சத்தியமா இருந்தாலும் உற்பத்தி சொல்ல முடியாது, அத்தியந்தம் அசத்தியமா இருந்தாலும் உற்பத்தி சொல்ல முடியாது. அப்போ எதுக்கு உற்பத்தி இருக்கோ அது சத்தும் கிடையாது அசத்தும் கிடையாதுன்னு சொல்லணும். சதசத் விலட்சணம்னு சொல்லணும். அதுக்குதான் மித்யைன்னு பேர் வச்சிருக்கோம். நாசதோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஸ்த்வனயோ தத்துவதரிசின்னு கீதா இல்லையா? அசதஹ உற்பத்தி ந திருஷ்யதே, சதஹ விநாசோபி ந திருஷ்யதே. அப்போ எதுக்கு உற்பத்தியும் விநாசமும் இருக்கோ அது சத்தம் கிடையாது அசத்தும் கிடையாதுன்னு சதசத் விலட்சணம்னு ஞானிகள் தீர்மானம் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். உபயோரபி திருஷ்டவந்தஹ து அனயோ சதசதோ, இந்த சத்துக்கும் உற்பத்தி நாசங்கள் கிடையாது அசத்துக்கும் கிடையாது. அப்ப எதுக்கு உற்பத்தி நாசங்கள் இருக்கோ அது சத்தும் கிடையாது அசத்தும் கிடையாது என்ற விஷயத்துல ஞானிகளுக்கு எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதனால
சத்ரவ்யஸ்ய அசத்ரவ்யஸ்ய வா உற்பத்தியோக மித்யைவ காரியம் உற்பத்தியதே. அப்படின்னா எது உற்பத்தியதே தது மித்யா, எதுக்கு உற்பத்தி இருக்கோ அது மிச்சதான். இப்படி இது மித்யா காரியவாத சித்தி. அதனால மித்யா காரியவாதம், வேதாந்திகள் சத்காரியவாதியா அசத்காரியவாதியான்னு கேட்டா ரெண்டும் இல்ல, மித்யா காரியவாதின்னு சொல்லணும். வேதாந்திகள் சத்காரியவாதியா சத்காரியம் அதன் மாதிரி ஆரம்பிக்கிறது. ஆனால் வேதாந்த சாஸ்திரம் சத்காரியவாதத்தை சொல்லி முடிக்கிறது இல்ல. சத்காரியவாதத்தை வச்சுண்டு அசத்காரியவாதத்தை கண்டிச்சு அதுக்கு மேல இன்னொரு ஸ்டெப் ஏறி மித்யாபூத காரியவாதத்தை ஒத்துருக்கும், எஸ்டாப்ளிஷ் பண்றது. இதுதான் வேதாந்தத்தினுடைய ரீதி. அது வாஸ்தவம் தான், இவர் சொல்றது அப்படிதான். நச்ச மித்யா காரியஸ்யாபி கதம் உற்பத்தி இது வாச்சியம். அப்ப அதுக்கு மேல கேள்வி, மித்யாபூதமான காரியத்துக்கு எப்படி உற்பத்தி வரும்? அனிர்வச்சனீயத்வஸ்யைவ மித்யா காரியலட்சணத்வாத் அயம் घटादिः பூர்வம் பூர்வசன்னேவ நோத்பத்யதே பூர்வம் அசன்னேவ நோத்பத்யதே इति वा वक्तुमशक्यत्वात् मिथ्याभूत एव घटः उत्पन्नः रज्जुसर्पादिवत् इत्यस्मत् सिद्धान्तात्. என்ன சொன்னார்? இந்த மித்யாபூதமான கடத்துக்கு எப்படி உற்பத்தின்னு கேட்டால் ஒன்னும் பயப்பட வேண்டாம். மித்யாபூதமான கடத்துக்கு உற்பத்தின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த உற்பத்தி என்றது அனிர்வச்சனீயம்னு அர்த்தம். எதுக்கு உற்பத்தின்னு கேட்டால் சத்துக்கு உற்பத்தின்னு சொல்ல முடியாது, அசத்துக்கு உற்பத்தின்னு சொல்ல முடியாது என்ற ஸ்திதியில என்ன சொல்லணும்? ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா? உற்பத்தியே கிடையாதுன்னு சொல்லாமா? உற்பத்தியே கிடையாதுன்னு சொன்னால் அது ஒரு, இப்போ கௌடபாத காரிகையில பிரபஞ்சத்துக்கு உற்பத்தியும் இல்லை நாசமும் கிடையாதுன்னு ஒரு இடம் வரும். அது வச்சுட்டு சில பேர் என்ன சொல்றார், அஜாதிவாதம் ஒரு புது வாதமா இன்ட்ரோடியூஸ் பண்றார். சில ரிசர்ச் ஸ்காலர்ஸ் என்ன பண்ணுவான்னா, ரிசர்ச் ஸ்காலர்ஸ்னா நான் ஸ்டூடெண்ட்ஸே சொல்லல, புது ஆధునిక சம்பிரதாயத்துல ரிசர்ச் பண்றவா, ரிசர்ச் பண்ணி தீசிஸ் கொடுக்கறார் இல்லையா, அவ என்ன சொல்லுவார், அவ மட்டும் இல்ல பெரிய தீசிஸ் எல்லாம் அங்க வந்திருக்கு அந்த விஷயத்துல. கௌடபாத காரிகையில கௌடபாதர் அஜாதிவாதம் ஒரு வாதத்தை ஒத்துருக்காரு. பிரபஞ்சத்துக்கு உற்பத்தியே கிடையாது, உற்பத்தியும் நிரோதமும் ஒன்றும் கிடையாதுன்னு அவர் சொல்லியிருக்காருன்னு கோட் பண்ணுவார். இது என்னன்னா, இது அஜாதிவாதம் ஒரு புது வாதம் ஒன்றும் இல்லை அப்படி நினைச்சுட்டு இருக்கான். அஜாதிவாதம் ஒரு புது பிரக்கிரிய மாதிரி நிரூபிச்சுட்டு இருக்கா, அது சரியில்லை. அப்படி ஒரு புது பிரக்கிரியை கிடையாது. ந நிரோதோ நச்சோத்பத்தின்னு லைன் இருக்கு, வரி இருக்கு கௌடபாத காரிகையில், இல்லைன்னு சொல்லல. உற்பத்தியும் இல்லை நிரோதமும் இல்லைன்னா வாச்சியார்த்தம். ஆனால் பரமார்த்த திருஷ்டியா உற்பத்திர் நாஸ்தி, பரமார்த்த திருஷ்டியா விநாசோ நாஸ்தி, அவ்வளவுதான் அர்த்தம். விவகார திருஷ்டியா உற்பத்தி இருக்கா இல்லையான்னு கேட்டா கௌடபாதனும் ஓம் ஒத்துன்னு இருப்பா, இல்லைன்னா அனுபவ விரோதம் தானே. கண்ணு மூடிண்டு இருட்டுன்னு சொன்னா வேதாந்தம் ஆயிடுமா? கண்ணு மூடிண்டு இருட்டுன்னு சொன்னா வேதாந்தம் ஆயிடுமா? இல்லையே. அதனால கௌடபாதர் புதுசாக எந்த வாதத்தையும் சொல்லவே இல்லை. அஜாதிவாதம் ஒரு புது வாதம் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். பல பேர் சொல்லுவாங்க அது தப்பு, அஜாதிவாதம் ஒரு வாதம் ஒன்றும் கிடையாது. எல்லா கிரந்தத்திலையும் ஏற்கனவே இருக்கிறது, அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே அதுதான், ஒரே விஷயம் தான் இருக்கு. என்ன விஷயம்? உற்பத்தர் நாஸ்தி லயோ நாஸ்தின்னு சொன்னா பிரபஞ்சத்துக்கு உற்பத்தி கிடையாது, விநாசம் கிடையாது. ஏன் உற்பத்தி கிடையாது எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு பாகம் பண்ணி சாப்பிட்டு இருக்கானே இல்லையா, எல்லோரும் பாகம் பண்ணி சாப்பிட்டு இருக்கார். அது பாகம் பண்றதுக்கு முன்னாடி அது அந்த தண்டுலம் ஓதனமாச்சா? தண்டுலம் எப்ப ஓதனம் ஆயிடுத்து? அரிசி அன்னம் ஆயிடுத்து இல்லையா, சாப்பிட்ற ரூபத்துல ஆயிடுச்சு. எப்படி வந்தது? அது உற்பத்தின்னு அதுக்கு ஒரு வார்த்தை தேவை இல்லையா? இதுக்கு உற்பத்தின்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல யாருக்குமே சொல்ல முடியாது, பாரமார்த்திகம் கிடையாதுன்னு சொல்லலாம். அது உற்பத்தி என்றது பாரமார்த்திக சத்தியம் கிடையாது.
எதுக்கு உற்பத்தி இருக்கோ அதுவும் பாரமார்த்திக சத்தியம் இல்ல. ரெண்டு விஷயங்கள். உற்பத்தி கிரியை என்றது பாரமார்த்திகம் கிடையாது. எதுக்கு உற்பத்தி இருக்கோ அதுவும் பாரமார்த்திகம் இல்ல. அத்தனை உலகத்துக்கும் உற்பத்தி இருக்கு, அவித்யக்கு உற்பத்தி இல்ல. மற்றபடி பொதுவா எல்லாத்துக்குமே உற்பத்தி இருக்கு. ஜீவாத்மாவுக்கு உற்பத்தி கிடையாது. சடஸ்மாகம் அனாதேகான்னு சொல்றது இல்லையா, அது அந்த அனாதி பதார்த்தத்தை தவிர்த்து ஆகிய எல்லாத்துக்குமே உற்பத்தி இருக்கு. ஆனால் அந்த உற்பத்தி பரமார்த்த சத்தியம் இல்லைன்றது காமிக்கிறதுக்கு ந நிரோதோ நஜோத்பத்தின்னு சொன்னார். ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். வேதாந்த கிரந்தங்கள்ல நான் போட்டுண்ட நஞ்சு போட்டுண்ட நிறைய நிஷேதங்கள் பார்க்க முடியும். எங்க பார்த்தாலும் நிஷேதங்கள் இருக்கும். ந வர்ணா ந வர்ணாசிரமாச்சார தர்மாக நமே தாரணா தியான யோகாதயோபி. இது தசஸ்லோகி. ந வர்ணா ந வர்ணாசிரமாச்சார தர்மாகனு இருக்கு. இது பார்த்துட்டு ஒருத்தர் பகவத்பாதாளுடைய மத சம்பிரதாயத்துல வர்ணமும் வர்ணாசிரம ஆச்சார தர்மங்கள் எல்லாமே கிடையாது ஒருத்தர் சொன்னா எப்படி இருக்கும்? வர்ணாசிரம தர்மங்களை ஒன்னும் இவர் ஒத்துக்கிறது இல்ல சொன்னா எப்படி இருக்கும்? தாரணா தியானம் சமாதி இது ஒன்னும் ஒத்துக்கிறது இல்ல. முக்தகானும் அதுவும் இருக்கு. அப்படி பார்த்தா கௌடபாத காரிகையில முக்தகான்னு இருக்கு, மோட்சம் கிடையாதுன்னு இருக்கு. மோட்சத்தை ஒத்துக்கிறது இல்ல கௌடபாதர். இப்படி சொல்ல முடியுமா? பந்தமும் மோட்சமும் ரெண்டும் ஒத்துக்கிறது இல்ல சொல்ல முடியுமா? அத தெளிவா பேசும்பொழுது அந்த மாதிரி பேசுவார். அதனுடைய அர்த்தம் நம்மளே புரிஞ்சுக்கணும். ரமண மகர்ஷிக்கிட்ட போய் இந்த அவித்யதானே சம்சாரத்துக்கு காரணம் கேட்டா அவர் என்ன சொல்லுவார்? அவித்தியும் கிடையாது சம்சாரமும் கிடையாதுன்னு சொல்லுவார். இது அவருடைய பிரசித்தமான பேச்சு இல்லையா? அவித்தியும் கிடையாது சம்சாரமும் கிடையாது, நீ கேட்கிற கேள்வி கேட்கிற நீயும் கிடையாதுன்னு சொல்லுவார். இதுக்கு என்ன அர்த்தம்? அது கௌடபாத காரிகை மாதிரி அவர் பேசுறது. பரமார்த்த சத்தியம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப இந்த பரமார்த்த சத்தியம் இல்லைன்னு அர்த்தத்துல வேதாந்திகள் பேசுவார். அந்த நிலையில் இருக்கிறவா எல்லோரும் பேசுவார். அது வச்சுட்டு வேற விதமா நினைக்க கூடாது. அதனால சதஹ உற்பத்திர் நாஸ்தி அசதோபி உற்பத்திர் நாஸ்தின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு உற்பத்தி இருக்குன்னு தெரியறதோ தோன்றதோ அது சத்தும் கிடையாது அசத்தும் கிடையாது, நடுவில் கிடக்கிறதுன்னு அர்த்தம். நடுவில் நிற்கிறது. அதுக்குதான் மிச்சைன்னு பேர் வச்சிருக்கோம். இது ஒத்துண்டு போயிடுச்சுன்னா நமக்கு ஒத்துக்க முடியும்னா நீங்க அத்வைதிகள் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் வேணும். நச்ச மித்யா காரியஸ்யாபி கதம் உற்பத்தி வாக்கியம் அனிரோஜனீயத்துவ மித்யா காரிய லட்சணத்துவா. மித்யா காரியம் சொன்ன என்ன அர்த்தம்? அனிர்வச்சனீயம் காரியம்னு அர்த்தம். சத்துக்கு உற்பத்தி என்றது நிர்வச்சனம் கிடையாது, நிரூபணம் பண்ண முடியாது. அசத்துக்கு உற்பத்தி என்றதும் நிரூபணம் பண்ண முடியாது. அதனால உற்பத்தியே இல்லைன்னு சொல்ல முடியுமா? உற்பத்தியே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? உற்பத்தி நமக்கு அனுபவத்தில் இருக்க கேட்டா சரி, இருக்கிற அனுபவத்தில் இருக்கிற அந்த உற்பத்தி பாரமார்த்திகம் இல்லைன்னு சொல்லுவோம். அது சொன்னா சரியா போயிடுச்சு. பூர்வம் சன்னேவ உற்பன்னஹ இது பூர்வம் அசன்னேவ உற்பன்னஹ இது வா. பாருங்க, பூர்வம் சன்னேவ உற்பன்னஹ சொல்ல முடியாது, பூர்வம் அசன்னேவ உற்பன்னஹ அதுவும் சொல்ல முடியாது. இதுவா வக்தும் சக்கியத்வா மித்யாபூத ஏவ கடஹ உற்பன்னஹ ரஜ்ஜு சர்ப்பாதிவத். ரஜ்ஜு சர்ப்பத்தை மாதிரி மித்யாபூதமான கடம் தான் உற்பத்தமா இருக்கு. ரஜ்ஜு சர்ப்பத்துக்கு உற்பத்தி இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லணும்? இருக்குன்னு ஒத்துன்னு இருக்கும். பிராதிபாசிகமான வஸ்து தற்கால உற்பத்தம் ஒத்துன்னு இருக்கும். இதுதான் அனிர்வச்சனீய கியாதிவாதம்னு சொன்னா. அனிர்வச்சனீய கியாதிவாதத்துல அந்த பிராதிபாசிக வஸ்து, அந்த வஸ்துவுக்கு உற்பத்தி இருக்கு. அந்த கடத்துக்கு ஒரு சத்தையை கொடுத்திருக்கும். பிராதிபாசிக கடம் இல்ல, ரஜ்ஜு சர்ப்பம். ரஜ்ஜுவில் தெரியக்கூடிய சர்ப்பம் எப்ப தெரியறதோ அப்ப அதுக்கு உற்பத்தி இருக்கு. எதுக்கப்புறம் தெரியறது இல்லையோ அங்க அந்த சமயத்துல நாசமும் இருக்கு. அந்த மாதிரி உற்பத்தி விநாசசாலியான உற்பத்தி விநாசத்தோடு கூடின ஒரு பிராதிபாசிக பதார்த்தத்தை நம்ம ஒத்துன்னு இருக்கோம். அதனால
பாரமார்த்திக சத்தியம் இல்லைன்னா உற்பத்தி இருக்கு. ஆனா வியாவகாரிகமாகவோ பிராதிபாசிகமாகவோ இருக்கணும். பாரமார்த்திக சத்தியத்துக்கு உற்பத்தி கிடையாது. பிராதிபாசிக சத்தியத்துக்கும் வியாவகாரிக சத்தியத்துக்கும் தான் உற்பத்தி இருக்கு. சரியா போச்சு. இவ்வளவுதான் விஷயமே தவிர உற்பத்தி என்றது உலகத்துக்கு உற்பத்தியே கிடையாதுன்னு ஒரு தனி வாதம் இல்லை. தஸ்மாத் சதோ பிரம்மண உற்பன்னமிதம் ஜெகத் ரூபம் காரியம் மித்யாபூதமேவா. அதனால சத்ரூபமான பிரம்மத்திலிருந்து வந்திருக்கிற இந்த பிரபஞ்சம் என்ற காரியம் அது சத்தும் இல்லை அசத்தும் இல்லை, சதசத் விலட்சணம் மித்தியம் தெரிஞ்சுக்கணும் சொல்லி முடிக்கிறார். அதனால சத்காரிவாதத்தை அப்படியே ஒத்துக்கிறது என்றது நம்மளுடைய ரீதி இல்ல. சத்காரிவாதத்தை இருந்து மித்யாபூத காரியவாதத்தை சமர்த்தனம் பண்றோம். இதுதான் வேதாந்தத்தில் விசேஷம்னு சொல்றார். இது சத்காரியவாத பிரதிக்ஷேபோ நாம பஞ்சம பிரகரணம் இருக்கணும். சதசத்காரியவாத பிரதிக்ஷேபம் டைட்டில் கொடுத்திருக்காரு இல்லையா, அதுல அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா உண்மையா இவர் சத்காரியவாதத்தை தான் கண்டனம் பண்ணியிருக்கார். ஆனால் அசத்காரியவாதத்தை ஏற்கனவே கண்டனம் பண்ணியிருக்கார். திருத்துறது நல்லது, திருத்துறதா இருந்தா கூட தோஷம் இல்லை. உண்மையா சத்காரியவாதத்தை தான் இப்ப கண்டனம் பண்ணணும். அசத்காரியவாதம் ஏற்கனவே கண்டனம் பண்ணியாச்சு. அப்போ ஆனா சதசத்காரியவாத கண்டனம் ஏன் டைட்டில் வச்சிருக்காருன்னா, காரியம் சத்து என்ற வாதத்தையும் அசத்து என்ற வாதத்தையும் ரெண்டு வாதத்தையும் கண்டனம் பண்ணி மித்யாபூத காரியவாதத்தை நிரூபணம் பண்றதுனால அப்படி பேர் வச்சிருக்கலாம். ஒருவேளை எப்படியாவது இருக்கட்டும், பரவாயில்ல. இதோட இன்னைக்கு நான் முடிக்கிறேன்.